வணக்கம். தேனி முருகேசன் பேசுறேங்க. புரட்சியாளர் உலகத்தில் மாலை போய் தேனி முருகேசன். பார்த்தீங்கன்னா கொள்கை கூட்டணி வேறு, கொள்ளையடிச்சு பாதுகாக்கக்கூடிய கூட்டணி வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா கொள்கை கூட்டணி அப்படின்னா நாங்கள்லாம் வந்து கொள்கை கூட்டணி. கம்யூனிஸ்ட்வாதிகள் எங்கேயுமே பார்த்தாலும் ஒடுக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பது, அடிமையை ஒழிப்பது, ஏற்றத்தாழ்வுகளை இது பண்ணுறது, சமத்துவம் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு. கல்வி மாணவ செல்வங்களை வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து முதல் இடத்துல இருக்கு கல்வியில். பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அதே மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கொள்கையும் கோட்பாடை விடாத கூட்டணி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டணி தான். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. கொள்ளையடிச்ச பாதுகாக்கிற அடைக்கலம் கொடுக்கிற கட்சி தான் வந்து பிஜேபி கட்சி. நீங்க நல்லா கேட்டுக்குங்க. அதாவது வரிசையா சொல்றேன். அன்புமணி அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது ஊழல் பண்ணாரு. இன்னும் கேஸ் இருக்கு. டிடிவி தினகரன் அந்த ரெட்டலத்துக்கு மீட்டெடுக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்த கேஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய கொள்ளடிச்ச கேஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். பாரிவேந்தர், ஏசி சண்முகம், அவரெல்லாம் ஏசி சண்முகம்லாம் மதுரவையில் அந்த புறம்போக்கில் வீடு கட்டினாரு, பட்டா இல்லாத இடத்துல எல்லாம். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே ஏசி சண்முகம் வந்து காட்டாங்குளத்தூர்ல தமிழ்நாடு அரசு நிலத்தை கொள்ளையடித்தவர். சரியா? அதுக்கோசரம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியான வருமான கணக்கெல்லாம் காட்ட மாட்டாங்க. அவங்க ஒரு கூட்டணி. ஏன்னா இங்க யார் கொள்ளடிக்கிறாங்களோ, இந்த பணத்தை பாதுகாக்கிறாங்களோ, மக்களை ஏமாத்துற அந்த பணத்தை பாதுகாக்கதே அங்க கூட்டணி போய் சேர்றாங்க. இங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் எங்க போய் பாருங்க, எல்லாமே பிஜேபி இருக்கவங்க யாரு தெரியுமா? நேர்மையானவங்களே கிடையாது. ஆனா நாங்க கொள்கையும் கோட்பாடோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொள்கை விடாத கூட்டணி தான் எங்க கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி. நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம அருமை தோழர் அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணன் எடப்பாடி எவ்வளவு பேச்சு பேசினார் தெரியுமா? அங்க போய் நான் கூட்டணி வச்சா நான் தூக்கு போட்டு செத்துருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு எங்க கூட்டணி வச்சிருக்கீங்க கேட்டாக்க பங்காளி சண்டையா? என்னங்க இதெல்லாம்? மக்களை எப்படி முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு எடப்பாடியை பார்த்து, அவருக்கு என்னங்க முதலமைச்சர் தகுதி இருக்குன்னு கேட்டவர். காரணம், இவங்க மேல எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இவங்க மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு பண்ணதுக்கான கேஸ் இருக்கு. அதே மாதிரி தங்கமணி, வைரமணி, தம்பித்துறை எல்லாம் பயங்கரமான கொள்ளை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு ஆதரவா செயல்பட்டு அது மாநில அந்தஸ்தை விட்டு கொடுத்தது. நிறைய இதுக்கு கையெழுத்து போட்ட தம்பித்துறை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான். இதே ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? எக்காரம் கொண்டு ஒற்றும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொன்னவர் எடப்பாடியும் ஜெயக்குமார்லாம். இவங்க கிட்ட என்ன கொள்கை இருக்கு? எப்படி கேட்டா எடப்பாடியாருக்கு கழுத்து, அதாவது ரொம்ப கேஸ் நிறைய இருக்குங்க. இவங்க பார்த்தாங்க, வேற வழி இல்ல. ஏன்னா ஆள்றது ஒன்றிய அரசு. அதாவது நீதித்துறை அவங்க கையில இருக்கு, வருமானத்துறை அவங்க கையில இருக்கு, எல்லாமே அவங்க கையில இருக்கு. அது போக ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி பணம் நிறைய இருக்கு. ஏன்னா எப்படி பணத்தை சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாராக்கடன் கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணப்பட்ட போது தேர்தல் நிதியாக பிஜேபி எத்தனை கோடி ரூபாய் வாங்கியிருக்கு தெரியுமா? எவ்வளவு காசு மக்கள் வரிப்பணத்தை வந்து தள்ளுபடி செஞ்சாங்க. ஏன் தமிழ்நாட்டில் வானதி சீனிவாசன் மேடம் ஆகட்டும், அண்ணாமலை ஐயாவாகட்டும், எச் ராஜாவாகட்டும், தமிழக வந்து நீங்க குறை சொன்னீங்க, கொள்ளையடிச்சாங்க, இது பண்ணாங்கன்னு 3000 ரூபா கொடுத்தாரு. ஏன் நரேந்திர மோடி ஐயாட்ட கேட்டு வாங்கி கொடுக்கலாமே? ஒரு 2000 வாங்கி கொடுங்க. அந்த கட்சி ஊழல் செய்யலையா? அந்த கட்சி, அதாவது நல்ல யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் எத்தனை வருஷமா ஆட்சி ஆளுது? இன்னைக்கு பிஜேபி எத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்திருக்கு? அவங்க கிட்ட அந்த சொத்து மதிப்பை பாருங்க. அப்ப ஊழல் செய்யலையா? சாதாரண வானதி சீனிவாசன் மேடம் கூட இன்னைக்கு பல கோடி ரூபா வச்சிருக்காங்களே. இப்ப அதுக்கு பேர் ஊழல் இல்லையா? அண்ணாமலை என்ன ஊழல் செய்யலையா? நயனார் நாகேந்திரன் தோழர் இன்னைக்கு மாநில தலைவர், அவர் ஊழல் செய்யலையா? மின்சாரத்துறை ஊழல் செய்யலையா? ஊழல் செய்தவர்கள் தான். ஊழல் செய்தது வேற வழி இல்லாம அவங்கள வந்து கொண்டு வந்து உள்ள வச்சு பேசி, நீ இவ்வளவு ஊழல் பண்ணிருக்க, உன் மேல இவ்வளவு கேஸ் இருக்கு, வர்றியா, கூட்டணி வர்றியா, வரலையா, இல்லைன்னா கேஸ நான் திரும்பி ஃபைல தட்டுவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஐயாவும் மோடி ஐயாவும் ஒன்னு சேர்ந்து, எல்லாரும் நேர்மையானவங்க கிடையாது. எவ்வளவு பேச்சு, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசினாங்க. கேட்டா பங்காளி சண்டை. என்னங்க மக்களை எப்படி முட்டாளாக்கிட்டு இருக்காங்க? வேடிக்கையா இருக்கு. இந்த 5 ஆண்டு காலத்துல ஸ்டாலின் ஆட்சியில் என்ன குறை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு குறைய உங்களால சுட்டி காட்ட முடியுமா? கேட்டா சாராயம்,
ஒயின் ஷாப் தெருவுக்குன்னீங்க. நல்லா கேட்டுக்குங்க. முத சார்ந்து சாராயத்தை கொண்டு வர மாட்டேன்னு சொன்ன எம்ஜிஆர் 3 மாசத்துல சாராயத்தை கொண்டு வந்தவர். என் தாய் மேல் சத்தியம், நான் சாராயத்தை ஒழிப்புன்னு சொன்ன எம்ஜிஆர் 3 மாசத்துல சாராய கடை கிராமப்புறம் திறந்தாரு. சாராயத்துக்கு யாருக்கு லைசன்ஸ் கொடுத்தா தெரியுமா? சாராய உடையார் ஜேபிஆருக்கும் எம்ஜி ராமச்சந்திர உடையார் இருக்காரு இல்லையா, அந்த ராமச்சந்திரன் போரூர் பக்கத்தில் காலேஜ் வச்சிருக்காரு, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அந்த ஓனர் தமிழகத்துல எல்லா சாராய கடை அவர் வச்சிருந்தது தான். இதே எம்ஜிஆர் தான் அவர் எழுதி கொடுத்தது. ஓஎம்ஆர் ரோட்ல ஜேபிஆர்னு இருக்கும், சத்யபாமான்னு இருக்கும். இந்த சத்யபாமான்ற இடம் சத்யபாமா யார் தெரியுமா? எம்ஜிஆருடைய அம்மா பேரு. அந்த அம்மா நினைவாக தான் அந்த காலேஜ் இருக்கு, யூனிவர்சிட்டி, சத்யபாமா யூனிவர்சிட்டி. அந்த இடம் எல்லாமே எம்ஜிஆர் பட்டா போட்டு கொடுத்த இடம் தான். எம்ஜிஆர் போட்ட ஐஸ்வரி கணேசனுக்கு பட்டா போட்டு கொடுத்தவர் தான் எம்ஜிஆர். சாராயத்தை கொண்டு வர மாட்டேன்னு சொன்னவர் அதே எம்ஜிஆர் தான். சாராயத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் தான். ஆனா இன்னைக்கு ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா, எம்ஜிஆர் நல்லது செஞ்சிருக்காரு, அதை மறக்க முடியாது. ஆனா அவர் எங்க இருந்தாரு? திமுகவுல இருந்து பழகிட்டு போனவரு. திமுகவுல இருந்து தான் அவரும் போன. தாய் கழகம் எது? திமுக. ஆனா நிறைய கொள்ளடிச்சு, அது சசிகலா அம்மையார் ஆகட்டும், அது டிடிவி தினகரன் ஆகட்டும், எடப்பாடியார் ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், வைரமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட அந்த அவங்க சொத்து மதிப்பீடு எடுத்து பாருங்க, அவங்க செய்யாத ஊழலே கிடையாது, ஏகப்பட்ட ஊழல். ஆனா இவங்க கொள்கை கிடையாது, அவங்க சொத்தை பாதுகாக்கணும். இன்னைக்கு விஜய் எடுத்துக்கங்க, சைமன் சீமான் எடுத்துக்க, விஜய் ஜோசப் எடுத்துக்கங்க, கட்சியை ஆரம்பிச்சு விட்டாங்க தெரியுமா? அதே இதுக்கு ஆறு அடைக்கலம் கொடுத்தது பிஜேபியுடைய செயல்பாடு தான். சைமன் சீமான் ஆகட்டும், ஜோசப் விஜய் ஆகட்டும், இவங்களை இயக்குறது யாரு தெரியுமா? பிஜேபி தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், தமிழ்நாட்டில் எப்படியாவது நம்ம கால் உண்டணும். அது 16 உடைக்கிறதுக்கு அன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 16 உடைச்சாச்சு. அந்த இடத்துல வந்துட்டாங்க பிஜேபி. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றதுக்கு என்ன வேணா செய்ய. இங்க மாத்திரம் கிடையாதுங்க, எப்பயுமே ஒன்று ஆர்எஸ்எஸ் பிஜேபி சாதாரண ஆட்கள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பிஜேபி ஒன்றிய அரசு ஆளுநர் இன்னைக்கு நீதி அரசர் அவங்க கையில தான் இருக்கு, வருமானத்துறை அது அவங்க கையில தான் இருக்கு, தேர்தல் ஆணையம் அவங்க கையில இருக்கு, ரிசர்வ் பேங்க் அவங்க கையில தான் இருக்கு. எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு போய் அவங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க தான் அவங்க பதவியில் இருக்காங்க. இதை மீறி நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, கர்நாடகா முதற்கொண்டு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எப்பயுமே எங்க வெற்றி தான் நிச்சயமாகும், கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஆனா அந்த கூட்டணி யார் கொள்ளையடிச்சாங்களோ, யார் மக்கள் வரி பணத்தை ஏமாத்தினாங்களோ, நிறைய கேஸ் அவங்க மேல இருக்குன்றா, அதை அங்க போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. கொள்கைக்காக அவங்க போய் சேரல. அவங்க கொள்கை என்ன கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். எடப்பாடியார் கூட்டணி, பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் அவங்க கொள்கை என்ன? எதை வச்சு நீங்க போய் சேர்ந்துருக்கீங்க? திமுக அப்படி என்ன நீங்க குற்றம் கண்டுபிடிச்சீங்க? ஏன் எம்ஜிஆர் காலத்துல ஏன் ஜெயலலிதா அம்மையார் ஊழல் செய்யலையா? டீனர் பாலுஜி ஒல்லரி நிறைய சொல்லிட்டு போலாம். கங்கை அமரன் தோட்டம் அங்க பனையூர், அங்க கொடநாட்டுல வெள்ளக்காரன் வச்சிருந்த நிலத்தை ஏங்க நல்லா கேட்டுங்க. அப்படி பார்த்தா கொள்ளையடிச்சு அதிகம் கொள்ளையடிச்சது யாரு? கலைஞர் எம்ஜிஆர் காலத்துல மலைக்கல்லன், பழைய ராஜகுமாரில இருந்து மலைக்கல்லன் பழைய படத்துக்கள் போய் பாருங்க. கலைஞர் அப்பயே வசனம் எழுதி அப்பயே 10,000 ரூபா. அன்னைக்கு 10,000 ரூபாய் நிலம் தெரியுமா? 10 கோடிக்கு சமம். புரிஞ்சு பேசுனேன், தெரிஞ்சு பேசுனேன். அவர் சீமான் சொல்றாரு கள்ள ட்ரெயின் ஏறி அவங்களுக்கு கொள்கை தெரியுமா? அவனுக்கு கொள்கையும் தெரியல, கோட்பாடும் தெரியல. விஜய்க்கு என்ன தெரியும்? பேச தெரியுமா? விஜய் என்னடா அவர் சம்பாரிச்சிருக்க பணத்தை பாதுகாக்கதாயா, மக்களை பாதுகாக்கிறவர் இல்ல. அப்படி மக்களை பாதுகாக்கணும் அக்கறை இல்லாம சொன்ன டைமுக்கு ஏன் கரூருக்கு வரல? 41 பேர் எப்படி செத்தாங்க? பேச தெரியுதா அவருக்கு? யோசிச்சு பாருங்க தோழர்களே, சிந்திச்சு பாருங்க தோழர்களே. நன்றி, வணக்கம். தேனி முருகேசன்.